அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ராபர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எஸ்.எம். பாண்டி இயக்கியிருக்கிறாரு. பெண் தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் எஸ். கவிதா தயாரிச்சிருக்கிறாங்க. மெட்ரோ சத்யா, ஜெயபிரகாஷ், டேனி, சென்ட்ராயன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சென்னைக்கு வருகிறார் நாயகன் மெட்ரோ சத்யா. வந்த இடத்தில் கால் சென்டரில் வேலை கிடைக்கின்றது. பெண் சகவாசத்திற்காக சொகுசாக வாழ பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதற்காக நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க அது அவரை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. மெட்ரோ படத்தில் அறிமுகமாகிய சத்யா கதாநாயகனாக சிறப்பாக நடித்துள்ளார். சத்யாவின் தாயாக தீபா சங்கர் சிறப்பாக நடித்துள்ளார். மகளை பொறிகொடுத்த நிலையில் இருக்கும் தந்தையாக ஜெயபிரகாஷ் சிறப்பாக நடித்துள்ளார். சென்ட்ராயன் அளவாக நடித்துள்ளார். டேனி வில்லனாக நடிப்பில் மிரட்டியுள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். என்.எஸ். உதயகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஜோகன் சிவனேஸ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. அவ்வப்போது நடந்து வரும் நகைப்பறிப்பு சம்பவங்களை அடிப்படையாக வைத்தே இந்த படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை எழுதியிருக்கிறார் மெட்ரோ ஆனந்தகிருஷ்ணன். அதை எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கும் இயக்குனர் எஸ்.எம். பாண்டிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.